ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு டெக் ஜி சோலார் எலக்ட்ரானிக்ஸ். கைஸ், நம்ம ரொம்ப நாள் முன்னாடி நம்ம வீடியோ போட்டோம். நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்போ வீடியோ போட்டு. சரி, அதான் நியூவாக ஒரு ப்ராடக்ட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதுமாதிரி ஓலாவோட பேக் ரெஸ்ட்டு, ஓலா S1 ப்ரோவோட பேக் ரெஸ்ட்டு S1 2 ஜென்ரேஷன் மாரி வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சேன், மோஸ்ட்டாக நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி, சரி எது நல்லாயிருக்கும், எது அமேசான்லேயே எந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து தான் நான் இப்போது ஆர்டர் பண்ணி நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணிவிட்டு தென் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிக்ஸிங் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஜி சோலார் எலக்ட்ரானிக்ஸ். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இது பார்த்திங்கன்னா பேக்கிங் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக ரேப் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. இது நான் ஃபஸ்ட்டு நான் இது ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். குவாலிட்டி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிப்போம். பேக்கிங் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1க்கு 2 இடத்துல ரேப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த அரிசி மூட்டை கவர் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வச்சு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இது ஒரு இது எடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உணர்வு ஆப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதேமாரி நான் ஃபஸ்ட்டு தப்பு பண்ணிட்டேன் நான். ஸோ அது கவர் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை இப்போ பாருங்கள், இதில் தான் கைஸ் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த ஓலா S1 ப்ரோவோட பேக் ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பிட்டாக வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா சேஃப்டி இல்லாமல் இருந்தது. அது இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் சேஃப்டி ஆகுது. ஜஸ்ட் அப்படியே தூக்கி ஃபிட்டிங் பண்ண வேண்டியது தான். நெட் போல்ட்டு போட்டு ஃபிட் பண்ண வேண்டியது தான். ஸோ இது எப்படி ஃபிட் பண்ணுறது சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டிடுறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நான் இந்த வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் தரேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா ஹெவி மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த அளவு இது ஆகாது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ வாங்க கைஸ், நம்ம போய்ட்டு ஃபிட்டிங் பண்ணலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, பேக் ரெஸ்ட். இப்போ இந்த பேக் ரெஸ்ட்டு பாருங்கள், இது மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த பேக் ரெஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேக் ரெஸ்ட்டை நம்ம ஃபிட் பண்ண, புதுசாக வர பேக் ரெஸ்ட்டை ஃபிட் பண்ண போகிறோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ 1 2 3 4 5 6 ஸ்க்ரூஸ் இருக்குது. இந்த 6 ஸ்க்ரூவும் நம்ம எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது தான் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த ஷீல்டு மாதிரி இதில் மிச்சம் வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இந்த ஷீல்டு மாதிரி இதை ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு தென் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த ஸ்டாண்டு எங்கே செட் ஆகிருக்கு தெரியும். இது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரிமூவ் பண்ணோம். இந்த ஓலாவோட பாருங்க, இந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு தென் இங்கே இருக்கிற 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணால் தான் இந்த டேப் இந்த டேப் அப்படியே ரிமூவ் பண்ண முடியும். இது ரிமூவ் பண்ணால் தான் இந்த இடத்துல இருக்கிற ஸ்க்ரூஸை நம்ம ரிமூவ் பண்ணால் தான் இது கேப்ரியல் 2 கேப்ரியலும் கையில் வரும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரொம்ப டைட்டெல்லாம் எப்போவுமே அவங்க வைக்கலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இது எதனால் அதுமாதிரி வச்சுருக்காங்கன்னு சரி. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் வரை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதனால் டைட்டெல்லாம் அவங்க செட் பண்ணவே இல்லை. ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் என்ன ஒரு இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குன்னே இந்த போல்டு அவங்க சரியாக ஃபிக்ஸ் பண்ணல போல் இருக்குது பாருங்கள். அதனால் உங்களுக்கு ஷேக்கிங் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த போல்டு பார்த்தீங்கன்னா கலண்டுதை பாருங்கள், இங்கே ஊந்து கிடக்குது பாருங்கள். இது அவங்க ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த இதுவும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ப்ளஸ் இப்போ பார்த்திங்கன்னா
இந்த ஃபஸ்ட்டு எத்தனை இது ரெண்டும் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சார்ஜர் போகிற இடத்துல நம்ம வந்துட்டு லூஸ் பண்ணிக்கலாம். கைஸ் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரியறதுக்கு தான் நான் வந்துட்டு ஓட்டாமல் நான் வந்துட்டு சீக்கிரமாக இது பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் வந்துட்டு ஈஸியாகவும் இருக்கும் எப்படி இது வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லிட்டு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஸ்பீடாக, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போக வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று நான் எடுத்துடுறேன். இதுதான் வந்துட்டு ஒரிஜினல் கேப்ரியல், இது வண்டியோடு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து இந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், ரெண்டாவது கேப்ரியல் ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து பிட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம், வாங்கின கேப்ரியல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிடுச்சு, பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த கேப்ரியல் பாருங்கள் என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். நல்லா உட்காரத்துக்கு நல்லா வாட்டமாகவும் இருக்கும் பாருங்கள். ஒரு ஷேக் கிடையாது, அந்த பழைய இதுமாரி இல்லை. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் உள்ளேயும் வந்துட்டு நம்ம வந்து 2 நெட்டு போட்டாச்சு. இதில் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபினிஷிங், இது இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். கைஸ் நம்ம வந்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது செட் பண்ணலாம். இது செட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்துட்டு அது யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு இது பண்ணிடலாம். இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதை நான் காட்டிடுறாங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ்.